நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 147 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருமலை ஏறுவதற்கு அலிப்பிரிமெட்டு அப்படிங்கிற பாறையைத்தான் இப்போ பயன்படுத்தி மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். பெரிய ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்திலிருந்தே படிக்கட்டுகள் ஆரம்பிச்சிடுறது. அதில் முதல் படி மேலே நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். இந்த புனிதமான மலை மேலே நம்ம கால் பட ஏற போகிறோம். அப்போ நம்மளுடைய மனதால் சிந்திக்க வேண்டிய நாமம், வாயால் உச்சரிக்க வேண்டிய நாமம் கோவிந்த நாமம். ஏன் சுவாமி கோவிந்த நாமம் தான் சொல்லணுமா? பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கே, ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கே, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கோவிந்த நாமம் சொல்லி இந்த திருமலை ஏறணும் அப்படின்னு இங்கே கேட்டால் அதற்கு பதில் இன்றைக்கு எபிசோடில். கோவிந்த நாமத்தின் பெருமைகள் எத்தனையோ இருக்கு, சொல்லி மாளாது. அதுலேருந்து ஒரு சின்ன துளியை மட்டும் இப்போ சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு கட்டம். பஞ்ச பாண்டவர்கள் 12 வருட வனவாசம் முடிந்து 1 வருட அஜ்ஞாதவாசமும் முடிந்து உபப்ளவ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தில் இருக்கா. கௌரவர்கள்ட்ட தன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப தர மாதிரி கேட்குறா. அப்போ ஒரு ரிஷி வந்து பாண்டவர்கள் பக்கத்திலிருந்து கௌரவர்கள் பக்கத்திற்கு முதல்ல தூது போறார். அது முடிச்சுட்டு கௌரவர்கள் பக்கத்திலிருந்து பாண்டவர்கள் பக்கத்துக்கு சஞ்சயன் அப்படிங்கிறவர் தூது வர ரிட்டர்ன் தூது. அப்ப சஞ்சயனை கிருஷ்ணர் கூப்பிட்டு விடுறார். ராத்திரி வேளை, அழகான இடம், ஒரு கூடாரம், ரத்ன கம்பளங்கள்லாம் விரிச்சிருக்கு, யானையுடைய தந்தத்தால் பண்ணப்பட்ட கட்டில், அதுக்கு மேலே வெல்வெட் துணியெல்லாம் விரித்து தங்கத்தால் இழைக்கப்பட்ட பல மணிகள் எல்லாம் தொங்க, அதற்கு மேலே ராஜாதிராஜனா ஷியாமள மேனியனா கணஷாமளனா கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்க, தலையில மயில்பீலியோட பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவருக்கு பக்கத்திலேயே அர்ஜுனன் படுத்துன்னு இருக்கான். அதே கட்டிலேயே அவனுடைய காலை தூக்கி கிருஷ்ணருடைய மடியில வச்சுருக்கானா அர்ஜுனன். அர்ஜுனனுடைய தலைமாட்டில் திரௌபதி உட்கார்ந்துட்டு இருக்கா, கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ருக்மிணி உட்கார்ந்துட்டு இருக்கா. இத்தனை பேரும் அழகான அந்த கட்டில்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பதான் சஞ்சயன் உள்ள நுழையறான். சஞ்சயனுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் மனசு அப்படியே அடிச்சுக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா சர்வலோகேஸ்வரன் அவருடைய மடியில போய் அர்ஜுனன் கால் வச்சு படுத்து தூங்கின்னு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். கிருஷ்ணருக்கு அந்த சந்தேகம் புரிஞ்சுடுத்து. அப்ப கிருஷ்ணரா பேச ஆரம்பிக்கிறார். சஞ்சயா, நான் இவாளுக்கு கடன் பட்டிருக்கேன்டா. என்னை என்ன நினைச்ச? நான் கடன்னாளி. இந்த பஞ்ச பாண்டவர்கள் இடத்தையும் நான் கடன் பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன உபகாரமாக தான் இந்த அர்ஜுனனுடைய காலை தூக்கி என் மடியில் வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இன்னும் நான் எவ்வளவோ பண்ணணும்டா சஞ்சயா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். இதெல்லாம் மகாபாரதத்தில் ஸ்லோகமாவே அப்படியே இருக்கு, நான் ஒன்றும் மிகைப்படுத்தலை. அப்ப சஞ்சயன் கேட்குறான், கிருஷ்ணா நீ கடன்பட்டவனா? நீ பரமாத்மா, நீ சர்வலோகேஸ்வரன், நீ யாருக்கு எப்படி கடன்படுவ அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் சஞ்சயனுக்கு கிருஷ்ணர் ஒரு காட்சியை சொல்றார். சஞ்சயா, மறந்துடுத்தா? 13 வருஷத்துக்கு முன்னாடி கௌரவர்களுடைய சபை, திருதராஷ்டிரன் உட்கார்ந்துட்டு இருக்கான், பீஷ்மர் உட்கார்ந்துட்டு இருக்கார், துரோணர், கிருப்பர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, துரியோதரன் உட்கார்ந்துட்டு இருக்கான், துச்சாதனனும் உட்கார்ந்துட்டு இருக்கான், சகுனி தாயக்கட்டை விளையாடுறான், தர்மர் எல்லாத்தையும் வச்சு தோத்து போறார். சூதாட்டத்துல வீடு வாசல் சொத்து நிலம் புலன் எல்லாத்தையும் வச்சு தோத்து போய் தன்னுடைய தம்பிகளையும் வச்சு தோத்து போறார். கடைசியா தன்னையும் வைத்து ஆடி தோத்த பிறகு திரௌபதியை வச்சு ஆடுறார். திரௌபதியை வச்சும் தோத்து போறார். உடனே துரியோதனன் சொல்றான், துச்சாதனா நீ போய் திரௌபதியை சபைக்கு இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே துச்சாதனன் வெக்கமே இல்லாம ஒரு அந்தப்புறத்துக்கு போய் அங்க மாதவிலக்காகி இருக்கிற திரௌபதின்னு கூட பார்க்காம அவளுடைய முடிய பிடிச்சு தரதரன் இழுத்துண்டு வரான். சபைக்கு நடுவில் வந்து இழுத்து போடுறான். திரௌபதி ஒவ்வொருத்தரையா பார்த்து நியாயம் கேட்கிறா. இது நியாயமா?
ஒரு பெண் சபைக்கு இப்படி வந்து இப்படி தலைவிரி கோலமா, அதுவும் வரக்கூடாத சமயத்துல வரலாமா, அதுவும் முடிய பிடிச்சுன்னு இழுத்துட்டு வரானே, என்னுடைய மச்சனன் தானே, இது பண்ணலாமா, நான் பஞ்ச பாண்டவர்களுக்கு தானே சொந்தம், நீங்க இப்படி கூட்டின்னு வந்து என்ன அவமரியாதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திரௌபதி கதர்றா. அத்தனை பெரியோர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட ஒருத்தரும் பதிலே சொல்லல. அப்பதான் மானங்கெட்ட துரியோதனன் ஆணையிடுறான், துச்சாதனா அவ புடவைய உருவி அவளை நிர்வாணமாக்குன்னு ஆணையிடுறான். துச்சாதனன் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே பார்க்காம திரௌபதியுடைய புடவையில கைய வச்சு இழுக்கிறான். திரௌபதி தன்னுடைய 2 கையாலையும் அந்த புடவைய காப்பாத்திக்க விரும்புறா. எல்லார்ட்டையும் சொல்றா, யாராவது காப்பாத்துவாளான்னு. யாருமே காப்பாத்தல. ஒரு கை அவிழ்த்தா, புடவைய இன்னும் இழுக்கிறான். துச்சாதனுடைய பிடி தாங்க முடியல. திரௌபதிக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லை. அப்பதான் அவளுக்கு அகஸ்தியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணனை எந்த நேரத்துல வேணாலும் நினைச்சாலும் உடனே ஆபத்துக்கு வருவான், ஆபத் பாண்டவன். எனவே என்ன பண்றா, தன்னுடைய 2 கைகளையும் மேல தூக்கிண்டு தேயசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி இரண்மய உபுகு திருத சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு 2 கையும் மேல தூக்கிண்டு கைய கூப்பிண்டு கோவிந்தா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி திரௌபதி கதர்றா. நான் அப்ப துவாரகையில இருந்தேன் சஞ்சயா. கிருஷ்ணர் சொல்றார், நான் அப்ப துவாரகையில இருந்தேன், ருக்மிணியோட தாயக்கட்டை விளையாடின்னு இருந்தேன். என்ன திரௌபதி கூப்பிடுறாளேன்னு சொல்லி கிடுகிடுன்னு அந்த ஊஞ்சல்லேருந்து ஏறி 2 அடி எடுத்து வச்சேன். திரும்ப வந்துட்டேன். ருக்மிணி கேட்டா, என்ன விஷயம், ஏன் கொஞ்ச தூரம் ஓடிட்டு திரும்பி வந்துட்டேள் அப்படின்னா உடனே சொன்னேன் ருக்மிணிட்ட, அங்க ஹஸ்தினாபுரத்து சபையில திரௌபதி கதர்றா, மானபங்கப்படுத்த பாக்குறா, அதுக்காகத்தான் நான் ஓடினேன். உடனே ருக்மிணி சொல்றா, ஓடுங்கோ சீக்கிரம் போய் அவளை காப்பாத்துங்கோன்னு சொல்றா. நாம் போறதுக்கு முன்னாடியே அந்த கோவிந்த நாமம் காப்பாத்திடுத்து. எப்படி காப்பாத்தித்து, இழுக்க 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 விதவிதமான புடவைகள், வண்ண வண்ண புடவைகள் வந்துண்டே இருக்கு. துச்சாதனன் இழுத்துண்டே இருக்கான். திரௌபதி தன்னுடைய 2 கரங்களையும் மேல தூக்கிண்டு கோவிந்தான்னு ஒரே ஒரு தடவை தான் சொன்னான். அதற்கு அவன் இழுக்க 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 அவளுடைய மானம் கொஞ்சம் கூட பறிபோகாம வந்துண்டே இருந்தது புடவைகள். அந்த புடவைகளை எப்படி தெரியுமா பண்ணே, கௌரவர்கள் 100 பேருடைய மனைவிமார்களின் திருமாங்கல்ய சரடுலேந்து நூல் எடுத்து அந்த புடவை பண்ணேன். அந்த கோவிந்தான் அவ ஒரு தரம் கூட்டத்துக்கு நான் உன்னை எவ்வளவோ பண்ணணும். அந்த ஒரு தரம் அவ கோவிந்தான் என்ன கூப்பிட்டா, அதற்காக நான் கடன் பட்டுட்டேன்டா சஞ்சயா. இன்னி வரைக்கும் அந்த கடனை எப்படி நான் அடைக்கிறதுன்னு தெரியல. நானும் என்னென்னலாமோ பண்ணி பார்க்கிறேன். அர்ஜுனனுடைய காலை தூக்கி மடியில வச்சுக்கிறேன், அவளுக்காக தூது நடக்கிறேன், அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டுறேன், என்ன வேணாலும் பண்றேன். திரௌபதிக்காக வந்து அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து துருவாசரை காப்பாத்தி என்னென்னலாமோ பண்ணி பார்க்கிறேன். என்ன பண்ணினாலும் என்னால வந்து இந்த கோவிந்தான்னு ஒரு தரம் திரௌபதி கூப்பிட்ட அந்த குரலுக்கு எனக்கு திரும்ப கைமாறு பண்ண தெரியல சஞ்சயா. அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல சஞ்சயான்னு சொல்லி கிருஷ்ணர் சஞ்சயன்ட்ட சொல்றார். கோவிந்தான்னு சொல்லி திரௌபதி ஒரே ஒரு தடவை தான் கூப்பிட்டா. ஆயுசிலேயே வாழ்க்கையிலேயே கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு ஒரே ஒரு தரம் தான் சரணாகதி பண்ணா. அதுவும் துவாரகையில இருந்த கிருஷ்ணர்கிட்ட. இவ ஹஸ்தினாபுரத்து டெல்லியில இருக்கா, கிருஷ்ணர் துவாரகையில இருக்கார், சம்பந்தமே இல்லை. ஆனாலும் முழு நம்பிக்கையோட கோவிந்தான்னு ஒரு தரம் கூப்பிட்டா. அதுக்கு பெருமாள் மனசுல வச்சுண்டு, அன்னைக்கு கூப்பிட்டாளே அதுக்கு நான் கடனாளி ஆயிட்டேனே நினைக்கிறாருன்னா அந்த கோவிந்த நாமத்துக்கு எவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்கும்னு பார்த்துக்கோங்கோ. நாமும் ஒரு தரம் கூப்பிட்டாலே பெருமாள் நமக்காக ஓடி வருவானா. இந்திரன் அன்னைக்கு பெருமாளுக்கு சூட்டின பெயர் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணா கோவர்தனகிரி தாங்கிய பொழுது அந்த உயர்ந்த நாமம் கோவிந்த நாமம்.
எனவேதான் கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் வாயால கூப்பிடுறா. திருப்பதி மலை மேல ஃபுல்லா எதிரொலிக்கிறது கோவிந்தா கோவிந்தான்னு. ஏன்னா பெருமாள் அன்றைக்கு திரௌபதிக்கு வஸ்திராபகரணம் பொழுது காப்பாத்திய பெருமாள்னா, அன்னைக்கு ரட்சித்த பெருமாள்னா இன்னைக்கு திருமலை மேல இருக்கான். அதே சாக்ஷாத் ஸ்ரீனிவாசன் தான் அன்னைக்கு வந்த கிருஷ்ணன். அந்த கோவிந்தன் தான் இங்கேயும் இருக்கான். எனவேதான் ராமானுஜர் ஆணையிடுறார், திருப்பதி மலை ஏறவா எல்லாருமே கோவிந்த நாமம் சொல்லிண்டே தான் ஏறணும். ஒவ்வொரு படிக்கும் ஒரு கோவிந்தா சொல்லணும். அவனர் கோவிந்தாங்கிற நாமத்தை நம்ம வாயால கூப்பிட்டு, வாய் நிறைய கூப்பிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டுண்டே மலையேறுவோம். பெருமாள் ஓடி கீழே வந்து நம்மளை மேல அழைச்சுண்டு போவானா. எங்க இருந்தாலும் ஒரே ஒரு தரம் கோவிந்தான்னு கூப்பிட்டா போதும், பெருமாள் உடனே வந்து கை கொடுத்து ஆபத்துல காப்பாத்துவானா. அப்படிப்பட்ட கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே நம்ம திருமலை ஏறுவோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.